மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. தங்கம் தங்கம் என்னாச்சு? தங்கம் இல்லடா, அகில யாரும் தூக்கிட்டு எல்லாம் போல. ஐயோ தங்கம், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அகில் காணாம எல்லாம் போல, அவன் நம்ம வீட்டுலதான் இருக்கான். தங்கம் நீ முதல்ல அழாத, நீ இதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற. இங்க பாரு, மாமா சொல்றத கொஞ்சம் கேளு. அவன் எங்கேயும் போல, அவனுக்கு யாரும் தூக்கிட்டு எல்லாம் போல. அவன் அங்க ஷைலு கிட்ட தான் இருக்கான். அப்பதான் ஒண்ணுல அவ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அழுதுட்டு இருக்கா. நீங்க உள்ள வாங்க. தங்கம் அழாத தங்கம், இங்க பாரு அகில் தான் இருக்கான்னு சொல்றல. பாரு நீ அழற சத்தம் கேட்டு அப்பதாவே எந்திரிச்சு வந்துட்டாங்க. அப்பதான் அது ஒண்ணும் இல்ல அப்பத்தா, ராத்திரி முழிச்சிட்டு பக்கத்துல அகில் இல்லன்னதும் அவன் யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க, காணாம போயிட்டான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. தங்கம் நான் தான் சொல்றேன், அவன் காணாம எல்லாம் போல. அவங்க ஷைலு கிட்ட தான் இருக்கான். ஷைலு ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கான். தங்கம் இப்பெல்லாம் போக முடியாது தங்கம், அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல போய் கதவை தட்ட முடியுமா? அவன் அங்கதான் இருக்கான் தங்கம், ஷைலு கிட்ட தான் தூங்கிட்டு இருக்கான். காலையில இருந்துச்சு அவனை பாக்கலாம். இங்க பாரு, அழாத, முதல்ல அழுகிறத நிறுத்து. அகில தானே, அகில நான் போய் தூக்கிட்டு வரேன், நீ அழாத. இங்க பாரு, இப்படி அழுதா உனக்கு மயக்கம் வந்துடும். அமைதியாரு தங்கம். அதான் நான் போய் அகில கூட்டிட்டு வரேன்னு சொல்றல, நீ அமைதியா கண்ணை மூடி தூங்கு, நான் அவனை கூட்டிட்டு வரேன். தங்கம் இங்க பாரு, அடம் பிடிக்க கூடாது. மாமா தான் சொல்றல, இப்ப நீ கண்ணை மூடி தூங்கு, அப்பதான் நான் போய் அகில கூட்டிட்டு வருவேன். தங்கம் இங்க பாரு, நான் தான் சொல்றேன், அவன் எங்கேயும் போல, அவன் ஷைலு கிட்ட தான் இருக்கான். மாமா தானே சொல்றேன், உனக்கு மாமா மேல நம்பிக்கை இல்ல? அவன் எங்கேயும் போல தங்கம், அவன் இங்கதான் இருக்கான். நீ கண்ணை மூடி தூங்கு, நான் அவனை கூட்டிட்டு வரேன். ஒன்னும் இல்ல, தூங்கு. அகில் இங்கதான் இருக்கான், நீ கண்ணை மூடி தூங்கு தங்கம். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்ப போய் எழுப்பணும்னா அவன் எந்திரிச்சு அழுவான்ல. அவன் தூங்கட்டும், நம்ம காலையில அவனை பாக்கலாம், சரியா? பாத்திரலாம் தங்கம், அவன் எங்க போயிட்டான்? எங்கேயும் போல, இங்க ஷைலு கிட்ட தூங்கிட்டு இருக்கான். அது நம்ம அபி பாப்பா இருக்கால, அபி பாப்பா கூட விளையாடிட்டே இருந்தானா, அப்படியே அங்க ஷைலு ரூம்லயே தூங்கிட்டான். அவன் அங்க தூங்கட்டும், நம்ம அவனை தொல்லை பண்ண வேண்டாம். காலையில எந்திரிச்சுதான் அவனை போய் பாத்திரலாம். இல்லடா தங்கம், அப்படியெல்லாம் இல்ல. அவன் இன்னைக்கு அங்க அபி கூட விளையாடிட்டே இருந்துட்டு தான் அங்க தூங்கிட்டான். நாளையில இருந்து இங்க நம்ம கூட தான் தூங்குவான். ஆமா தங்கம், நம்ம கூட தான் தூங்குவான். நீ இப்ப தூங்கு, காலையில எந்திரிச்சு அவனை பாக்கலாம். என்னலே கதிருது, என்னைக்கும் அமுதா நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் தானே சைலுக்கு வந்து அகிலுக்கு பால் கொடுக்க தூக்கிட்டு போவோம். இன்னைக்கு என்ன சரியா தூங்குறதுக்கு முன்னாடி தூக்கிட்டு போயிட்டா?
ஐயோ இல்ல அப்பத்தா, அமுதா நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் தான் ஷைலு அகில கொண்டு போனா. ஆனா எப்பவுமே நைட்டு மருந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டா தங்கம் ராத்திரியில பாதியில எல்லாம் எந்திரிக்க மாட்டா, காலையில தான் எந்திரிப்பா. ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, நைட்டு முழிச்சிட்டா. கண்ணை திறந்து பார்த்ததும் பக்கத்துல அகில காணோன்னு பயந்துட்டா. அதான் குழந்தை காணும், யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டா. ஐயோ கடவுளே, என்னத்த செய்ய? இல்லனாலே இந்த பிள்ளை பாவம் சிவா காணாம போயிட்டான்றதுல இருந்தே பயந்து போய் கிடக்கு. இதுல திடீர்னு பக்கத்துல பிள்ளைய காணனதும் அதுக்கு அந்த ஞாபகம் வந்துட்டாட்டு இருக்கு. ஆமா பத்தா, அதான் பக்கத்துல அகில் இல்லைன்னதும் ஒரு நிமிஷம் பயந்துட்டா போல. ஐயோ என்னத்த செய்ய? இந்த பிள்ளை இந்த நிலைமையில பார்க்கவே கஷ்டமா இருக்கே கதிரு. நம்மள இப்ப அமுதா குணமாகும் தான், நாளைக்கு குணமாகும்னு சொல்லி பாத்துக்கிட்டே கிடக்கும். ஆனா அமுதா குணமாக மாட்டேங்குதேல. என்ன பத்தா பண்றது, எல்லாம் சரியாயிடும் விடுங்க. அமுதா சீக்கிரமா குணமாயிடுவா. உங்களுக்கு இப்ப அமுதாவை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கலாம், ஆனா எனக்கு இப்ப அமுதாவை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கா பத்தா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை விட மோசமா இருந்தா. முன்னாடி எல்லாம் சிவா வேணும்னு வாழும்போது என்னால அவளை சமாதானப்படுத்தவே முடியாது அப்பதா. அழுது அழுது மயக்க போட்டு விழுந்துருவா. எத்தனையோ தடவை ராத்திரியில அவளை தூக்கிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன். ஆனா இப்போ அகில் இங்க இல்ல, பக்கத்துல ஷைலஜா கிட்ட தான் இருக்கான்னு சொன்னதும் சரி மாமா காலையில பாத்துக்கலாம்னு சொல்லி இப்ப அமைதியா இருக்கா பாருங்க. இதுவே எனக்கு பெரிய விஷயமா தெரியுது அப்பதா. இந்த அளவுக்கு அமுதா குணமானதே எனக்கு போதும் அப்பதா. நீ சொல்றது சரிதாமலே கதிரு. அமுதாவை அந்த நிலைமையில பார்த்த உனக்கு இப்ப அமுதா கொஞ்சம் குணமாகிட்டு வரான்னு நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எனக்கு என் சைலகனுக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு புருஷன் குழந்தைக்கு சந்தோஷமா இருக்கா, அதே போல என் அமுதாவும் புள்ள குட்டின்னு சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குமில்ல. என் ஆசைக்காக மட்டும் சொல்லலே கதிரு, அவளுக்காகவும் தான் சொல்றேன். இங்க யாரு இப்ப அவ அகில காணோம்னு எந்திரிச்சு எப்படி அழுதுட்டு கிடக்கா. நீயே சொல்ற, முன்னால சிவாவை காணோம்னு அவ அழுதப்ப அவளை சமாளிக்கவே முடியாது. ஆனா இப்ப அகில காணோம்னு அழுவும் போது கொஞ்சம் என்னால சமாளிக்க முடியுது. அமுதா கொஞ்சம் குணமாயிட்டான்னு சொல்றீல்ல, அது எதனால? அகில் குட்டி அவ கூடயே இருக்கிறதுனால. காணாம போன தம்பி சிவா கிடைச்சிட்டான்னு தெரியும் போது அமுதா கொஞ்சம் குணமானா. அதுக்கப்புறம் இப்ப அகில் குட்டி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் குணமாயிட்டா. ஆனா அவ முழுசா குணமாகறதுக்கு என்ன வேணும் தெரியுமாலே? சின்ன வயசுல அவ பார்த்த தம்பி சிவா மாதிரி இப்போ அகில் குட்டிய மாதிரி அவளுக்குன்னு ஒரு புள்ள. அப்பதா சிலி கதிரு, கொஞ்சம் நான் சொல்றதை கேளுலே. இங்க இந்த பேச்சை எடுத்தாலே எப்ப பார்த்தாலும் எனக்கு அமுதாவே குழந்தை மாதிரி தான். எங்களுக்கு ஒரு குழந்தையெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அமுதா குணமானா போதும். அது வரைக்கும் என்னால அப்படியெல்லாம் யோசிக்க முடியாதுன்னு தயவு செஞ்சு சொல்லாதலே. அமுதா குணமாகற வரைக்கும் புள்ள வேண்டாம்னு நீ நினைக்கிற, ஆனா புள்ள வந்தாதான் அமுதா குணமாகும்னு நான் சொல்றேன்லே. என்ன பத்தா சொல்றீங்க? ஆமலே கதிரு, தம்பி காணாம போன ஏக்கம் மட்டும் அமுதா மனசுல இருக்கிறதா இருந்தா சிவா கிடைச்சப்பவே அவ குணமா இருந்திருக்கணும். ஆனா அவ மனசுல உள்ள ஏக்கம் அது மட்டும் இல்லலே. சின்ன வயசுல சிவாவை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டா, அந்த மாதிரி பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு தாமலே அவன் நினைக்கா. இப்ப அகில் குட்டி வந்ததும் அவனை தூக்கி கொஞ்சறதும், அவனுக்கு சோறு ஊட்டுறதும், அவனுக்கு துணி மாட்டி விட்டுறதும், அவனை பாத்துக்கும் போது அவன் மனசு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வருது பாத்தியா. சின்ன வயசுல தம்பிய ஒரு அம்மாவா இருந்து அவ பாத்துக்கிட்ட அந்த தாய் பாசம் அவ மனசுல தனக்குன்னு ஒரு புள்ள வேணுங்கிற ஏக்கத்தை உண்டு பண்ணிருக்கும்லே. அதனாலதான் இப்ப அகில பார்த்ததும் அவனை கொஞ்சம் போது, அவனுக்கு சோறு ஊட்டும் போது, அவனை பாத்துக்கும் போது அமுதாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வருது. ஆனா இதே அவளுக்குன்னு ஒரு புள்ள பிறந்து அந்த புள்ளைய தூக்கி கொஞ்சம் போது அவ முழுசா குணமாயிடுவாளே. சொல்றது கொஞ்சம் கேளுலே கதிரு. அமுதா குணமாகறதுக்கு நான் பார்க்காத வைத்தியம் இல்ல, போகாத டாக்டர் இல்லன்னு சொன்னேன் இல்ல. அவ குணமாகறதுக்கான மருந்து அவளுக்கு பிறக்க போற புள்ளதாமலே. உனக்கும் அமுதாவுக்கும் பிறக்க போற புள்ளதாமலே எல்லாத்தையும் சரி பண்ண போகுது. அமுதாவை குணமாக்கி திரும்பவும் உன் பழைய அமுதாவை உன்கிட்ட ஒப்படைக்க போகுது. சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கலே கதிரு. அமுதா இந்த நிலைமையில இருக்கும்போது நான் எப்படி அவகிட்ட அப்படியெல்லாம் இருக்க முடியும்னு நீ கேப்ப. ஆனா அமுதா இப்ப முன்ன விட எவ்வளவோ குணமாயிட்டா. அதெல்லாம் சொன்னா அவ புரிஞ்சுக்கிடுவாளே. அவகிட்ட நீ பக்குவமா இந்த விஷயத்தை சொல்லி புரிய வச்சு அவ புரிஞ்சுக்கிடுவாளே. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டுண்டா, அதுக்கப்புறம் அமுதா நிச்சயமா குணமாயிடுவா. நீயே நல்லா யோசனை பண்ணி பாருலே கதிரு, அப்பதான் உனக்கு புரியும். சரி அமுதாவை தூங்க வை, நான் காலையில வரேன். கண்ணே கலைமானே கண்ணி மயிலன கண்டேனுனை நானே, அந்தி பகலுனை நான் பார்க்கிறேன். ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓ ராரிரோ, ராரிராரோ ஓ ராரிரோ. அவனோட மாமாவும் அத்தையும் எவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்க. பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் இப்படியெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? அதுலயும் சொத்துக்காக சொந்த தங்கச்சியை கொலை பண்ற அளவுக்கு போவாங்களா?
சந்தோஷமா அழகா இருந்த ஒரு குடும்பத்தை எப்படி சின்ன பின்னமாக்கி இருக்காங்க. இதுக்கெல்லாம் அந்த கடவுள் அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும். நல்லவங்களை கடவுள் சோதிச்சாலும் கைவிட மாட்டாருன்னு தானே சொல்லுவாங்க. அப்படி இருந்த அந்த கடவுள் அவனோட அம்மாவையும் அப்பாவையும் காப்பாத்தி இருக்கணும் இல்ல, அவங்கள காப்பாத்தி அவங்க மாமாவுக்கு தண்டனை கொடுத்திருக்கணும் இல்ல, ஏன் இப்படி பண்ணாம விட்டுட்டாரு? அப்படி மட்டும் அந்த கடவுள் அவனோட அம்மா அப்பாவை காப்பாத்தி இருந்தா இந்நேரத்துக்கு இந்த குடும்பம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காது இல்ல. இந்த சொத்து வீடு இதெல்லாம் அவன் மாமா மாதிரி கெட்டவங்க கையில போயிருக்காது. அவனும் அமுதா அண்ணியும் ஷைலு அண்ணியும் அம்மா அப்பா இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கவும் மாட்டாங்க. அந்த கடவுள் எனக்கு தான் அம்மா அப்பாவை கொடுக்காம என் வாழ்க்கையில சோதிச்சிருக்காருன்னு பார்த்தா இப்படி அவன் வாழ்க்கையிலயும் அமுதா அண்ணி ஷைலு அண்ணி வாழ்க்கையிலயும் எதுக்காக இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்திருக்காரு? சரி, கஷ்டத்தை கொடுத்ததே கொடுத்தாரு. அம்மா அப்பா இல்லாம 3 பேரும் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதே பட்டுட்டாங்க. இதுக்கப்புறமா தான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் இல்ல. ஆனா இப்ப கூட அவனோட மாமா சொத்துக்காக அவங்கள திரும்பவும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு நாளும் விடக்கூடாது. இந்த சொத்து அவன் நினைச்ச மாதிரி ஷைலு அன்னிக்கும் அமுதா அன்னிக்கும் தான் கிடைக்கணும். அவனோட அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஆபீஸையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இந்த சொத்தை அவன் அக்காங்க கிட்ட ஒப்படைக்கணும். அவன் மாமா கிட்ட அவன் விட்ட சவால்ல ஜெயிக்கணும். அதுக்கு நீங்க தான் அவன் கூட துணையா இருந்து அவன் மாமாவால அவனுக்கு எந்த ஆபத்தும் வராம அவனை பார்த்துக்கணும், அவனை ஜெயிக்க வைக்கணும். அவன் உங்க புள்ள. நீங்க இப்ப நிஜத்துல அவன் கூட இல்லைனாலும் கண்டிப்பா நீங்க அவனுக்கு துணையா இருந்து அவனை ஜெயிக்க வைப்பீங்கன்னு நம்புறேன். அதே போல ஒரு பொண்டாட்டியா அவன் ஜெயிக்கிறதுக்கு நானும் அவன் கூட துணையா இருக்கணும். என்ன மன்னிச்சிருடா. உன்னை பத்தி சரியா புரிஞ்சுக்காம உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ காதலிக்கிற பொண்ணு நான் தானே தெரிஞ்ச அந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிட்ட நாளை விட உன்னை கஷ்டப்படுத்தின நாள் தான் அதிகம். எனக்காக நீ என்னெல்லாமோ பண்ணிருக்க, ஆனா உனக்காக நான் எதுவுமே பண்ணதில்லை. வெறும் கஷ்டத்தை மட்டும்தான் உனக்கு கொடுத்துருக்கேன். நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு திரும்பவும் நான் தான் வேணும்னு என் பின்னாடியே வந்திருக்கேன். அப்ப கூட அந்த காதலையும் அன்பையும் புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப நான் உன்னை கஷ்டப்படுத்த மட்டும்தான் செஞ்சிருக்கேன். நான் உன்னை இப்ப வரைக்கும் கஷ்டப்படுத்தினதுக்கு இனி சாகுற வரைக்கும் ஆயுசு முழுக்க நான் உன்னை சந்தோஷமா பார்த்துக்கிட்டாலும் அது பத்தாதுடா. இருந்தாலும் நான் சாகுற வரைக்கும் நான் உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உன்னை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கணும். எதுக்காகவும் நீ கஷ்டப்படக்கூடாது. அன்னைக்கு நீ என்கிட்ட கேட்டல்ல, நான் என் அம்மா அப்பாவை போட்டோல மட்டும்தான் பார்த்துருக்கேன், நிஜத்துல அவங்க கூட இருந்ததில்லை. ஆனா என் பொண்டாட்டி உன் கூட நிஜத்துல வாழணும்னு ஆசைப்படுறேன். அதையும் இந்த மாதிரி வெறும் கற்பனையோடய முடிச்சிடாதேன்னு. நீ கற்பனையில வாழ்ந்த வாழ்க்கைக்கும் மேல சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கணும். எனக்கு அம்மா அப்பா இல்லாத குறை தெரியாம என்ன நீ சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அதே போல உனக்கு பொண்டாட்டியா மட்டும் இல்ல, ஒரு அம்மாவாவும் நான் இருப்பேன்டா. உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறது மட்டும் இல்ல, உன் மாமா கிட்ட நீ விட்ட சவால்ல நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். என்னை எப்ப ஏத்துக்கு வயசுன்னு கேட்டுட்டே இருப்பல்ல, இப்ப நீ வந்ததும் உன்னை கட்டி பிடிச்சு நான் உன்னை ஏத்துக்கிட்டேன்னு சொல்ல போறேன். அதை கேட்டு நீ ரொம்ப சந்தோஷப்பட போற. இன்னைக்கு இப்படி உன்னை பார்க்கணும் போல இருக்கு. எப்படா வருவ? சீக்கிரமா வந்துடு. ஐஷு, என்னால 12 மணிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொன்னல, இங்க பாரு ட்ரெஸ்ஸோட வந்துட்டேன். ஏடா வந்துட்டியா? என்ன மன்னிச்சிடு. ஐஷு, என்னாச்சு? என்ன மன்னிச்சிடு. ஐஷு, எதுக்கு அழற? நான் உன்னை எதுக்கு மன்னிக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. ஐயோ ஐஷு, நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? இங்க பாரு, முதல்ல நீ எதுக்கு அழறன்னு சொல்லு. இல்ல, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐயோ ஐஷு, என்னாச்சு இப்போ? சரி, நீ முதல்ல அழறத நிறுத்து. இல்ல, இங்க அழுகையா வருது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐயோ சரி சரி ஐஷு, இப்படி அழற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ண? ஒருவேளை அப்படி ஏதாவது நீ தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. இப்ப என்ன உனக்கு அழணும் போல இருக்கா? அழுது முடிச்சுட்டு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா சொல்லு. கொஞ்ச நேரம் உன்னை இப்படியே கட்டி பிடிச்சு அழணும் போல இருக்கு. சரி ஐஷு, உன் மனசு சரியாகிற வரைக்கும் உனக்கு எவ்வளவு நேரம் அழணும்னு தோணுதோ அழு, நான் உன் கூட இருக்கேன். அழுது முடிச்சுட்டு உனக்கு மனசு சரியானதுக்கு அப்புறமா நீ என்னன்னு சொன்னா போதும். உன்னைத்தான பார்த்து கனா இங்க காத்திருக்கேன்.
நெஞ்சு ஏகிருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன் நானா என் மூச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவவ யாரவனோ சொல்லு ஸ்டார் அவன் தான் என்னவனா. ஐஷு அழுது முடிச்சிட்டியா? இப்போ அழுதப்போ மனசு கொஞ்சம் சரியாயிடுச்சுல? என்னாச்சு? என்ன தப்பு பண்ண? என்னன்னு சொல்ல ஐஷு. பிடிச்ச காதலியே நமக்கு பொண்டாட்டியா வந்துட்டா இதுக்கப்புறம் வாழ்க்கையே சொர்க்கம் தானே. அவன் அப்படியே வானத்துல மிதக்கிற மாதிரி சந்தோஷத்தோட அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிட்டு மறக்கணும். அப்படியே பொண்டாட்டி தர்ற சந்தோஷத்துல மெய்மறந்து அவன் வாழ்க்கைய வாழும்போது அப்ப அவன் வாழ்க்கைக்கும் சந்தோஷத்துக்கும் சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். தான் ஆசாசியா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட தன்னோட பொண்டாட்டி பிறந்தது தூக்கி கொஞ்சணும்னு ஆசாசியா காத்துக்கிட்டு இருக்க தன்னோட புள்ள, இவங்க 2 பேரோட உயிருமே அவன் கண்ணு முன்னாடி அவன் கையிலேயே போயிடுச்சுன்னா அதை விட ஒரு பெரிய தண்டனையை என்னால அவனுக்கு கொடுக்க முடியாது மரகதம். என் முன்னாடி நின்று சவால் விட்டவனுக்கு அதுதான் நான் கொடுக்க போற மரணத்தை விட பெரிய தண்டனை. இப்ப இவன்கிட்ட எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி இவனை ஏத்துக்கிட்டேன்னு தெரிஞ்சா இவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனா இப்போ நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம்னு தெரிஞ்சா இவன் மாமா சும்மா இருக்க மாட்டாரு. இவனை பழி வாங்கணுங்கிறதுக்காக ஏதாவது பண்ணுவாரு. நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கோன்ற விஷயம் அவருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவர் ஏதாவது பண்ணுவாருன்னு சொன்னா இவன் கேட்கவும் மாட்டான். இவன் யாருக்கும் பயப்பட மாட்டான். ஆனா எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம், இப்ப இந்த விஷயத்தை இவங்கிட்ட சொல்ல வேண்டாம். சொன்னா நான் அவனை ஏத்துக்கிட்டேன்ற சந்தோஷத்தை கொண்டாடுறேன்னு இதை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுவான். அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டோங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இப்ப எப்படியும் அவங்க நாங்க 2 பேரும் ஒன்று சேர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. முதல்ல இவன் மாமா கிட்ட விட்ட சவாலை ஜெயிக்கணும். இந்த சொத்து வீடு எல்லாத்தையும் அவங்க மாமா கிட்ட இருந்து வாங்கி அக்கா அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். இவன் அவனோட மாமாவை ஜெயிச்சு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்பதான் அவரால் இவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். நீ உன் மாமா கிட்ட விட்ட சவாலை ஜெயிச்சு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் உன்னை ஏத்துக்கிட்டேன்ற விஷயத்த உன்கிட்ட சொல்லணும். அப்பதான் அவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். என்ன மன்னிச்சிருடா. இவ்வளோ நாள் நான் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உன்னை கஷ்டப்படுத்த கூடாது. உன் பொண்டாட்டியா உனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ நான் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா நம்ம சந்தோஷமா இருக்கணும் உன் மாமாவுக்கு தெரிஞ்சா அவரு உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக என்ன ஏதாவது பண்ணுவாரு. என் உயிர் போயிடுன்னு கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நீ தாங்க மாட்ட, நீ ஒழிஞ்சு போயிடுவ. அப்புறம் உன் மாமா கிட்ட நீ விட்ட சவால்ல உன்னால ஜெயிக்க முடியாம போயிடும். நான் உனக்கு கொடுத்த கஷ்டத்தை எல்லாம் நீ இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்ட. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோடா. முதல்ல உன் மாமா கிட்ட விட்ட சவாலை நீ ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் உன்னை ஏத்துக்கிட்டேன்னு உன்கிட்ட சொல்லுவேன். அது வரைக்கும் ஒரு பொண்டாட்டியா நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலனாலும் உன் மாமா கிட்ட நீ விட்ட சவாலை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பொண்டாட்டியா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ உன் மாமா கிட்ட விட்ட சவாலை ஜெயிச்சு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா நீயும் நானும் வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். கஷ்டம் காதலுக்கு இஷ்டம், வெற்றி பெற வேண்டும் என்றால் காதல் இதையும் தாங்கிடுமே. முட்டும் கதவுகளை தட்டும், சறுக்கி விழும் பாதை எல்லாம் வெற்றி படியாய் மாற்றிடுமே. அண்ணாந்து பார்க்காமல் விண்மீனை வீழ்த்திவிடும், துணையாரும் இல்லாமல் ஜெயித்திடுமே. இது நெருப்பில் செய்த இரும்பு வளையமே, இருமணம் விரும்பி துணிந்து உடையுமே. பயங்களும் தயக்கமும் விடுமுறை எடுத்திடுமே. வேரோடு வேர்வை ஊற்றி காதல் என்றும் வென்றுவிடும், வெறியோடு ஓடும் போது தடையை உடைத்துவிடும். கடல் நீரை தேய்க்கும் போது உப்பாய்த்தானே மாறிவிடும், கண்ணீரை தேய்க்கும் காதல் முத்தாய் மாறிவிடும். என்னாச்சு இவளுக்கு? என்னன்னே சொல்லாம கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே இருக்கா? ஒருவேளை நம்மள புரிஞ்சு ஏத்துக்கிட்டாலோ? அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருக்காளா? ஐஷு, என்னாச்சு ஐஷு? என்னன்னு சொல்லுடி. அது ஒன்றும் இல்லை. ஒன்னும் இல்லையா? ஏய், என்ன ஐஷு? என்னமோ என்ன புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கட்டி பிடிச்ச அழுத, அப்புறம் என்னன்னு கேட்டா ஒன்னும் இல்லைன்னு சொல்லி விலைக்கு போற.
ஆமா, எதுக்கு அழுத அத முதல்ல சொல்லு. அது ஒன்றும் இல்லை. ஒன்னும் இல்லையா? ஒன்னும் இல்லாமயே அரை மணி நேரம் கட்டி பிடிச்ச அழுத? என்னத்துக்கோ நீ ஃபீல் பண்ணி அழுத. என்னன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஐயோ, இப்போ இவங்கிட்ட என்ன சொல்றது? அது ஒன்றும் இல்லை, எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. அப்பா ஞாபகமா? அது அவரு என்னோட சித்தப்பாவா இருக்கலாம். ஆனா சின்ன வயசுல இருந்து சித்தி தான் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களே தவிர அவர் என்ன எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்தல. சித்தப்பா எனக்கு ஒரு அப்பாவா தான் இருந்திருக்காரு. நான் சின்ன வயசுல இருந்து அதிகமா ஹாஸ்டல்ல தான் இருந்திருக்கேன். எப்பவாவது தான் வீட்டுக்கு வருவேன். ஆனா வீட்டுக்கு வர்ற அந்த ஒரு நாள் ஒரு அப்பா பொண்ணுக்கு எவ்வளோ பாசம் கொடுக்கணுமோ, எப்படியெல்லாம் பார்த்துக்கணுமோ அப்படியெல்லாம் என்ன அவர் பார்த்துக்குவாரு. என் மேலேயும் என் சேட்டை மேலேயும் எங்கள் சித்தி வச்சிருந்த பாசம் வேணும்னா பொய்யா இருக்கலாம், ஆனால் அவரோட பாசம் பொய் இல்லை. அந்த வீட்டை விட்டு ஞானும் சேட்டனும் வந்ததுக்கப்புறம் பாவம் அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. என்னமோ திடீர்னு எனக்கு அவரோட ஞாபகம் வந்துருச்சு. அதனால தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. உன்னை பார்த்ததும் கட்டி பிடிச்ச அழணும் போல தோணுச்சு. அதனால தான் அழுதுட்டேன். ஏய், நிஜமாவே அப்பா ஞாபகம் வந்ததுனால தான் என்ன கட்டி பிடிச்ச அழுதியா? அதே அப்பா ஞாபகம் வந்ததுனால தான் அழுதேன். ஏன், நீ வேற என்ன நினைச்ச? ஐயோ, நான் என்னெல்லாமோ நினைச்சனே. திடீர்னு வந்து கட்டி பிடிச்ச அழுததும் சமாதானம் என்னை ஏத்துக்கிட்டேன்னு நினைச்சேன். கடைசியில அப்பா ஞாபகம் வந்துருச்சு, அதனாலதான் அழுதேன்னு சொல்றா. அப்ப இவ சமாதானம் ஆகலையா? என்னை ஏத்துக்கலையா? ஒரு நிமிஷம் என்ன ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாளே. திடீர்னு வந்து கட்டி பிடிச்சு நான் உன்னை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? ஏய், ஒரு நிமிஷம் இரு. அப்பா ஞாபகம் வந்து அழுத சரி, அப்புறம் ஏன் என்ன கட்டி பிடிச்சி அழும்போது உன்னை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன்னு சொன்ன? ஐயோ, அப்படி வேற சொல்லிட்டோமோ. இப்ப அது என்ன சொல்லி சமாளிக்கிறது? சொல்லுடி, உன் அப்பா ஞாபகம் வந்து அழுததுக்கு எதுக்கு என்ன புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன்னு சொன்ன? அப்ப நீ வேற எதுக்காகவும் அழுதுருக்க. ஐயோ இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. நான் அப்பா ஞாபகம் வந்துதான் அழுதேன், வேற ஒன்றும் இல்ல. சரி, அப்ப எதுக்கு என்ன புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன்னு சொன்ன? அது நீ ராத்திரி 12 மணிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வர மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ ட்ரெஸ்ஸோட வந்துட்ட. அதான் உன்னை பத்தி புரிஞ்சுக்காம உன்கிட்ட சவால் விட்டு தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னேன். ஐயோ, நம்பிட்டானே இல்லையான்னு தெரியலையே. எப்படியாவது பேச்ச மாத்தணும். அட பரவாயில்லையே, இந்த ராத்திரியில உன்னால ட்ரெஸ் வாங்கிட்டு வர முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா ட்ரெஸ்ஸோட வந்துட்ட. ஆமா, இந்த ராத்திரியில எந்த கடை திறந்துருந்துச்சு? நீ எப்படி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்த? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு ட்ரெஸ் வேணும்னு கேட்ட, ட்ரெஸ் வந்துருச்சுல. இப்பவாவது ஒத்துக்கோ, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நீ ட்ரெஸ் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடியே நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸுக்காக தானே ஹாஸ்டலுக்கு போறேன்னு சொன்னேன். அதான் இப்ப நான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டேன்ல. நாளைக்கு நீ ஹாஸ்டலுக்கு போக கூடாது. போக மாட்டேன். நாளைக்கு இல்ல, இனி எப்பவுமே ஹாஸ்டலுக்கு போக மாட்டேன். இனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா. சாகுற வரைக்கும் உன் கூடயே தான் இருப்பேன். என்ன அதிசயமா இருக்கு? இல்லைன்னா ஏதாவது காரணம் கிடைச்சா ஹாஸ்டலுக்கு போறேன்னு தான் சொல்லுவேன். ஆனா இப்போ போக மாட்டேன்னு நீயே சொல்ற. அது ஆமா, அதானே நம்ம டீலிங். நீ இந்த ராத்திரியில ட்ரெஸ்ஸோட வந்துட்டேன்னா நாளைக்கு நான் ஹாஸ்டலுக்கு போக மாட்டேன்னு தானே சொன்னேன். இப்பதான் நீ ட்ரெஸ்ஸோட வந்துட்டியே, அப்புறம் எப்படி நான் ஹாஸ்டலுக்கு போறது? அதனால தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன். என்னடா அது? இல்லைன்னா எப்பவுமே டீலிங்ல நான் ஜெயிச்சாலும் இல்ல அதெல்லாம் முடியாது நீ ஏமாத்திட்டேன்னு என்கிட்ட போங்காட்டம் ஆடுவ. ஆனா இப்ப என்னடான்னா இவ்ளோ நேர்மையா பேசுற, நம்ப முடியலையே. இப்ப என்ன உனக்கு? நான் நேர்மையா பேசுறது பிடிக்கலையா? சரி, அப்ப திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாமா? ஐயோ, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா? அதெல்லாம் முடியாதுமா. நீ கேட்ட மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, நீங்க ஹாஸ்டலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்ட. அவ்வளவுதான், டீலிங் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சுல, அப்ப பேசாம இரு. ஆமா, என்ன இது ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல எனக்கு மாத்திக்க வேற ட்ரெஸ் இல்லைன்னு. எல்லாமே ஹாஸ்டல்ல தான் இருக்கு. நீ ஹாஸ்டலுக்கும் போக வேணாம்னு சொல்லிட்ட. அப்புறம் இந்த ஒரே ஒரு ட்ரெஸ்ஸையா எப்பவுமே போட்டுக்கிட்டே இருக்க முடியும்? ஏண்டா, முன்னாலதான் வேலையில கையில காசு இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா இப்போ பெரிய ஆபீஸ்க்கு எம்டி. ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்க, ஒரு 4 ட்ரெஸ் சேர்த்து வாங்கிட்டு வரக்கூடாது? ஏய், காசு இல்லாமலாம் ஒன்னும் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வரல. உனக்கு 4 ட்ரெஸ் என்ன, 40 ட்ரெஸ் கூட வாங்கிட்டு வருவேன். ஆனா அதுக்கு முதல்ல உனக்கு ட்ரெஸ் அளவு கரெக்டா இருக்கான்னு தெரியணும்ல. 40 ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது அளவு சரியில்லைன்னா அப்பவும் சொல்வேன் உனக்கு அறிவு இல்லையா, அளவு கூட தெரியாம எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. அதான் முதல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை போட்டு பார்த்துட்டு அளவு கரெக்டா இருக்குன்னா சொல்லு, அதுக்கப்புறம் உனக்கு ட்ரெஸ் கடையே கொண்டு வந்து இறக்குறேன். சரி சரி, நான் இதை போட்டு பார்த்துட்டு சொல்றேன். சீக்கிரமா போட்டு பார்த்துட்டு சொல்லு. போட்டு பார்த்துட்டு சொல்லுன்னு இங்கே நின்னா எப்படி போட முடியும்? நீ வெளியே போ. எது, நான் வெளியே போகணுமா? பின்ன நீ வெளியே போகாம நான் எப்படி ட்ரெஸ் மாத்த முடியும்? நான் வெளியே போயிட்டா அப்புறம் ட்ரெஸ் அளவு கரெக்டா இருக்கா நான் எப்படி பார்க்க முடியும்?
ஆமா, ட்ரெஸ் அளவு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும்ல. அதான் நீ போடு, நான் அளவு கரெக்டா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கிறேன். எந்த ஏய் சேச்சா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நானும் அப்படிப்பட்ட பையன்ல. பேசிக்கலி எம் குட் பாய். நான் வேற எதுவும் பார்க்க மாட்டேன், அளவு கரெக்டா இருக்கான்னு மட்டும் தான் பார்ப்பேன். ஏடா ஃப்ராடே, நீ குட் பாய்னு என்கிட்டயே சொல்றியா? உன்னை பார்க்கவும் பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, கொஞ்ச நாளைக்கு நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏய், என்ன நீ பாக்குறத பார்த்தா என்னமோ நான் வேற ஏதோ பாக்குறதுக்காக நிக்கிறேன்ற மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு சந்தேகமா இருந்தா நீ வேணா திரும்பி ட்ரெஸ் மாத்திக்க. நான் ஜஸ்ட் அளவு மட்டும் கரெக்டா இருக்கான்னு தான் பார்ப்பேன். ஏடா, இப்ப என்ன உனக்கு அளவு கரெக்டா இருக்கான்னு தானே பார்க்கணும். அந்த ட்ரெஸ் போடும்போதே தான் பார்க்கணும்னு இல்ல, ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் கூட பார்க்கலாம். ஓ, அப்படி கூட பார்க்கலாமோ? அது ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா எப்படி தெரியும்? போடும்போதே பார்த்தா தானே நல்லா இருக்கா இல்லையான்னு. எந்தேந்து ஒன்னும் நீ பார்க்க வேண்டாம், முதல்ல நீ வெளியே போ. ஏய் என்ன இஷ்யூ? நிஜமாவே நான் வேற எதுவும் பார்க்க மாட்டேன். ட்ரெஸ் அளவு கரெக்டா இருக்கான்னு மட்டும் தான் பார்ப்பேன். சரி, உனக்கு அவ்வளவு சந்தேகமா இருந்தா நான் வேணா திரும்பி நின்னுக்கிறேன். திரும்பி எல்லாம் நிக்க வேண்டாம், நீ வெளியே போய் நில்லு. நான் ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறமா கூப்பிடுறேன். சரி, வேணா எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறா. கஷ்டப்பட்டு இவளுக்காக கண்ணாடி எல்லாம் உடைச்சு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அளவு கரெக்டா இருக்கான்னு பார்க்க கூட விட மாட்டேங்கிறா. கட்டில புருஷன் மேல கொஞ்சமாவது பாசம் இருக்கான்னு பாரு, கல் நெஞ்சக்காரி. அவசியம் வெளியே போகணுமா? நீ போனாதான் நான் ட்ரெஸ் மாத்துவேன். சரி, போறேன். ட்ரெஸ்ஸை மாத்திக்க. சரி போ, நான் ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறமா அளவு கரெக்டா இருக்கான்னு சொல்றேன். ஒன்னும் தேவையில்ல, அதான் வெளியே போன்னு சொல்லிட்டல. அளவெல்லாம் கரெக்டா தான் இருக்கும், போடு. ஹீரோ சாருக்கு கோவம் வந்துருச்சு போல. ஆனா என்ன பண்றது, முன்னாலேயாவது நான் உன் மேல கோவமா இருந்தேன். நீ என் பக்கத்துல வந்தாலும் எனக்கு உன் மேல கோவம் தான் வரும். ஆனா இப்பதான் எனக்கு உன் மேல கோவம் இல்லையே. நீ ஏதாவது ட்ரை பண்ண போய் அப்புறம் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டேனா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுடா. முதல்ல நீ உன் மாமாவை ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் நீ கேட்காமையே நான் உனக்கு எல்லாமே கொடுப்பேன்.